ரூ. 10 சம்பாரிச்சோம்னா ரூ. 2 மிச்சம் பண்ணணும் அப்படின்ட்டு. அதான் அந்த காலத்தில் அந்த மிச்சம் பண்ண காசை நகையாவோ நிலமாவோ வாங்கணும். இப்போ உலகம் மாறி இருக்கு, புது அவென்யூஸ் இருக்குது சம்பாதிக்கிறதுக்கு, சேவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஷேர் ட்ரேடிங் நல்ல பிஸ்னஸ் தான், ஷேர்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஐடியா தான். ஆனால் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு, நல்லா படித்தவங்கள்ட்ட கேட்டு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், நல்ல ஷேர்ஸை வாங்கி வைங்க. மினிமம் ரிட்டர்ன் வந்த உடனே விற்றுட்டு ப்ராஃபிட் எடுத்துக்கிறங்க, அப்புறம் வேறு ஷேரை வாங்கி வைங்க. ஆனால் யாரோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஒரே நாளில் பணக்காரன் ஆகிடுவேன், ஒரே நாளில் 5000 சம்பாதிப்பேன், 10,000 சம்பாதிப்பேன்ட்டு கடன் வாங்கி இதில் போடுற வேலை வச்சுக்கிறாதீங்க. லோன் வாங்கி இதில் போடாதீங்க. உங்ககிட்ட அந்த மிச்சம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்த காசு இருக்கு இல்லையா, சேவ் பண்ணிங்களா, அதைத்தான் எனக்கு இன்னொரு 1 வருஷத்துக்கு இந்த பணம் தேவையில்லை, ஒரு 2 வருஷத்துக்கு தேவையில்லைன்னு சொல்லும்போது நல்ல கம்பெனி ஷேர்ஸை வாங்கி வச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரிட்டர்ன் இருக்கும். அது 10% வரும், 20%, 30% வரும்னு யாரும் ஜோசியம் சொல்ல முடியாது.